வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே. இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் மண்டலங்களின் இன்றைய வெப்பநிலை குறித்தும், தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திண்டுக்கல் மாவட்ட வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையின் செயல்பாடுகள் குறித்து விளக்குகிறார் திண்டுக்கல் மாவட்ட வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையின் துணை இயக்குனர் MSN செல்வராஜ் அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. திண்டுக்கல் மாவட்டம் எளப்பார்பட்டி கிராம நீர்வடி பகுதி திட்ட பயனாளி பி பாண்டி இத்திட்டத்தின் பயன்கள் குறித்து நம்மிடம் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் மீன்களில் ஏற்படும் நோய்க்கான காரணிகள் மற்றும் அவற்றை தடுக்கும் முறைகள் குறித்து தஞ்சாவூர் சூரக்கோட்டை மீன்வள பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் வி செந்தில்குமார் தரும் ஆலோசனைகள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் திருநெல்வேலி மாவட்டம் கண்டியப்பேரி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மேற்கு மண்டல மாவட்டத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. நீர்வடி திட்டமானது நீர்வள நிலவள மேம்பாடு, நிலமற்ற ஏழைகளின் தனிநபர் வருமானத்தை அதிகரித்தல் மற்றும் வேளாண் உற்பத்தியை பெருக்குதல் போன்ற முக்கிய நோக்கங்களை கொண்டு செயல்பட்டு வருகின்றது. இத்திட்டத்தின் மூலம் கிணற்று நீரின் அளவு அதிகரிப்பதால் வேளாண் உற்பத்தியை அதிகரிக்கின்றது. திண்டுக்கல் மாவட்டம் எளப்பார்பட்டி கிராம நீர்வடி பகுதி திட்ட பயனாளி பி பாண்டி இதை பற்றி நம்மிடம் கூற கேட்டபோது, நான் இந்த தென்னம்பட்டி பஞ்சாயத்தில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நாளாக மழை அடிக்கடி பெய்யாதனால, மழை கம்மியாக பெய்யறதுனால கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் திருப்பி காஞ்சி போயிடும். இப்போ இந்த நீர்வடி திட்டத்தின் கீழ் இந்த தடுப்பணை அமைச்சு கொடுத்தாங்க, பண்ணக்கூட்டம் அமைச்சு கொடுத்தாங்க. அதனால் முன்னாடி இருந்ததை விட இப்போ கிணத்துல தண்ணி மட்டம் கொஞ்சம் நீர் மட்டம் மேலே வந்துடுச்சு. மொதல் 1 ஏக்கர் போட்டிருந்தா இப்போ 2 ஏக்கர் 3 ஏக்கர் அளவுக்கு விவசாயம் பண்ணுற மாதிரி இருக்குது. இது போட்டு கொடுத்ததுனால இப்போ சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இது மாதிரி அமைச்சு கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இப்போ முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் நாங்கள் நல்லா சிலம்பாகவே இருக்கேன். இந்த பண்ணக்கூட்டம் அமைச்சு கொடுத்த மாதிரி எல்லா விவசாயிகளுக்கும் அமைச்சு கொடுத்து ஒரு நல்ல ஒரு திட்டம் செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிறேங்க சார். முன்னாடி போட்டிருந்த தக்காளிலாம் காஞ்சி போயிடுச்சு. வருஷத்துக்கு ஒரு 5000 6000 கூட வராது. இப்போ போடுறதுல ஒரு 10 ரூபா 5 ரூபா அளவுக்கு வருது. அதே மாதிரி கடலை போட்டிருந்தா அதுவும் சரியாக விளைச்சல் இல்லை. இப்போ போட்ட பின்னாடி என்ன சீக்கிரம் நல்லா தண்ணி மேலே இருக்கிறதுனால நல்லா தண்ணி பாய்ச்ச முடியுது. வருமானமும் நல்லா கூடுது எங்களுக்கு. இந்த மாதிரி தடுப்பணையும் பண்ணக்கூட்டையும் கட்டி கொடுத்தா இந்த விவசாயிகளுக்கு இன்னும் என்ன மாதிரி இருக்க எல்லா விவசாயிகளுக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லி உங்களை எல்லாத்துக்கும் கேட்டுக்கிறேன். மேலும் விவரங்கள் பெற பி பாண்டி அவர்களை 09750338831 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோடை காலங்களில் தண்ணீர் குறைவு மற்றும் தீவன கழிவிலிருந்து உருவாகும் நுண்ணுயிரிகளால் மீன்கள் நோய் பாதிப்புக்கு உள்ளாகின்றன.
நீரின் தரத்தை பராமரித்தல் மற்றும் தீவன மேலாண்மையினால் நோய்களின் தாக்கத்தை கட்டுப்படுத்தலாம். மீன்களில் ஏற்படும் நோய்க்கான காரணிகள் மற்றும் அவற்றை தடுக்கும் முறைகள் குறித்து தஞ்சாவூர் சூரக்கோட்டை மீன்வள பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் வி செந்தில்குமார் அவர்கள் தரும் ஆலோசனைகள். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் பொதுவாக வளர்ப்பு மீன்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், அதற்கு என்ன நோய் காரணிகள், அதை தடுக்கக்கூடிய முறைகள் என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதாவது மீன் வளர்ப்பில் நோய் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் எங்கெங்கே இருந்து இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம மீன் வளர்ப்பில் உருவாகக்கூடிய அந்த குளத்து தண்ணீர், குளத்தின் மண், மீனுக்கு கொடுக்கக்கூடிய உணவு, இதில் ஏதாவது ஒரு குறைபாடு ஏற்படுது அப்படின்னு சொன்னால் அந்த மீனுக்கு நோய்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு உண்டு. அது என்ன வகையில் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாக்டீரியாக்கள்னால மீனுடைய உடலில் புண்கள், அதே மாதிரி செவிழலுகள், கண் அழுகி போகிற நோய், அதே மாதிரி செதில்கள் உதிர்ந்து போதல், இந்த மாதிரி நோய்கள் வர்றதை, அங்கங்கே குமிழ்கள் மாதிரி சீர்வடிகிறது, இந்த மாதிரி பாக்டீரியா தாக்குதல்னால நோய்கள் ஏற்படுறத நம்ம கண்டுறலாம். அது ஏரோமோனாஸ், அதே மாதிரி விப்ரியோசிஸ், சால்மோனல்லா, எட்வர்சில்லா, இந்த மாதிரி நுண்ணுயிரிகள்னால, பாக்டீரியா நுண்ணுயிரிகள்னால இந்த நோய்கள் ஏற்படும். இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குளிர்காலங்களில் மீனுடைய உடலில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பஞ்சு மாதிரி, அதே மாதிரி அதனுடைய செவுள்களில் பஞ்சு போன்ற ஒரு அமைப்பெல்லாம் ஏற்பட்டு அது ஒரு நோய் தாக்குதல் அறிகுறி. இது குறிப்பாக பூஞ்சைகள்னால இந்த நோய் ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம். இது நம்ம சரியான உணவு முறையில் பயன்படுத்தாதனால, அல்லது குளத்திற்கு கொடுக்கக்கூடிய உரம் ஆரோக்கியமான சாணமாக இல்லை, ஒரு நோய்வாய்ப்பட்ட மாடுகளிலிருந்து பெறப்பட்ட சாணம், அல்லது நம்ம சாணம் சேகரித்து வைக்கக்கூடிய அமைப்புகள் சுத்தமாக இல்லை, அந்த சாணத்தை நம்ம குளங்களில் கொட்டியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பூஞ்சைகள்னால ஏற்படக்கூடிய நோய் வருவதை நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புரோட்டோசோவான்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிரிகள்னால மீனுடைய உடலில் அங்கங்கே வெண்புள்ளி, அதே மாதிரி குமிழ்கள், இந்த மாதிரி நோய்கள் வருவதையும் நம்ம பார்க்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா அந்த நீர்த்தரம் சரியாக இல்லாதனால இந்த புரோட்டோசோவானால் ஏற்படக்கூடிய நோய்கள் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா வைரஸ் கிருமிகள்னால தாக்கம். இது நம்ம சரியான இடத்துல மீன் குஞ்சுகளை கொண்டு வரலை, அங்கேயே நோய் தாக்குதல் இருக்குது, இல்லை நம்ம தண்ணீரில் ஏதோ ஒரு காரணத்தினால வைரஸ் தாக்குதல் வருது அப்படின்னு சொன்னால் வைரஸ்னால் ஏற்படக்கூடிய நோய்களும் மீனுக்கு வருவதை நம்ம பார்க்கலாம். இதற்கெல்லாம் அடுத்தபடியாக நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் சரியான முறையில் இல்லை, ஆரோக்கியமான பொருட்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் மீனுடைய உடலில் ஆங்காங்கே ஒட்டுண்ணிதழ் தாக்குதல், மீன் பேன், கொக்கிப்புழு, இந்த மாதிரி நிறைய உயிரிகள் மீனுடைய உடல்லையே ஒட்டி இருக்கிறத பார்க்கலாம். உடல் மேற்புறம், செவில்கள், துடுப்புகள் அங்கெல்லாம் ஒட்டிக்கிட்டு அது மீனுடைய வளர்ச்சியை தடை செஞ்சு கொஞ்ச நாள் அந்த மீன் முற்றிலுமாக இறந்து போகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய காரணிகளாக அமையிறதையும் நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த நோய்கள்லாம் எப்படி நம்ம வராமல் தடுக்கிறது, இல்லை அதற்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பொதுவாக நம்ம மீனுடைய நோய் என்ன நோய், அந்த நோய் பாதிப்பு எப்படி வந்திருக்குது அப்படின்றத மாதிரி மீன் பிடிப்பு பண்ணும் பொழுது பார்க்கலாம். அல்லது ஒரு சில காரணங்களால் 1-2 மீன்கள் மட்டும் இறந்து நம்ம குளங்களில் மேற்புறத்தில் மிதக்கும் பொழுது இது நோயினால் இறந்து போச்சுன்றது. அது ஆனால் ரொம்ப காலகட்டத்துக்கு நம்ம மீன் கவனிக்காமல் விட்டுருந்தோம்னா இந்த சூழ்நிலைக்கு நம்ம ஆட்படுவோம். அல்லது மாதிரி மீன் பிடிப்பு நடக்கும்பொழுது பார்க்கலாம். இல்லை பெரும்பகுதி பார்த்திங்கன்னா நம்ம அன்றாடம் குளத்தை சுற்றி வரும்பொழுதே மீனுடைய நிகழ்வு சாதாரண நிகழ்வாக இல்லாமல் அசாதாரணமாக ஆங்காங்கே கரைகளில் உரசுறது, இல்லை ஒரே இடத்துல நிற்கிறது, இல்லை மேல்மட்டத்தில் மிதக்கிறது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கண்டுவரும்பொழுது அந்த மீன்களை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மீன்களுக்கு நோய் தாக்குதல் அமைஞ்சிருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அப்போ இந்த என்ன நோய் வந்திருக்குன்றதை கண்டறிகிறது மிக மிக முக்கியமான ஒரு கட்டம். அந்த நோய் வந்ததுக்கப்புறம் அந்த நோய் வருவதற்கு என்ன காரணிகள், நம்ம எந்த இடத்துல ஒரு குறைபாடு இருந்திருக்கு, அந்த நோய் எப்படி நம்ம குளத்துக்கு வந்துச்சு அப்படின்றத நம்ம சரியாக கண்டறியணும். இதெல்லாம் கண்டறிஞ்சிக்கிட்டு அதற்கப்புறம் தான் இந்த நோய்க்கான தீர்வுக்குன்னு போகும்போது அதில் நிறைய காரணிகள் நம்ம பாதிக்கப்படுது. ஏன்னா சிறு குறு விவசாயிகள் இந்த நோய் தீர்வு காரணிகளுக்குன்னு போகும்போது அதற்கு ஏற்படக்கூடிய பொருளாதார சேவை என்ன, ஏன்னா மீனுக்கு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விலை மதிப்பு என்ன, இதெல்லாம் சரி பண்ணி நம்ம அந்த மீனை விற்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ கிடைக்கக்கூடிய விலை என்ன, அப்போ இதுக்கு நம்ம இந்த தீர்வை தேடி போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஆகக்கூடிய செலவு என்ன, இதெல்லாம் நம்ம தொழில் ரீதியாக பண்ணும்பொழுது விவசாயிகள் கண்டிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள். ஏன்னா இதை சரி பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய செலவை நம்ம மீனுக்கு கிடைக்கக்கூடிய விலையோட மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் அந்த தீர்வுக்கு போய் எந்த வித பிரயோஜனமும் இருக்காது. அப்போ அந்த நேரத்தில் அந்த மீனை முற்றிலுமாக அந்த குளத்துலேருந்து அகற்றுறது ஒன்று தான் சரியான தீர்வு அமையும். அதே மாதிரி அந்த மீன் என்ன ஒரு நிலைமையில் இருக்குது, எவ்வளோ தண்ணீர் இருக்குது, இதெல்லாம் ஏன்னா நம்ம மற்ற ஒரு தாவரங்களுக்கோ பயிர்களுக்கோ அல்லது மாடுகளுக்கோ அந்த என்ன நோய் வந்திருக்கு அதற்கு மட்டும் மருந்து கொடுத்தா அந்த
மருந்துடைய மொத்த வீரியமும் வந்து நேரடியாக அங்கே செயல்படுறதை நம்ம பார்க்கலாம். ஆனால் இங்கே மீன்கள் வந்து தண்ணீரில் இருக்குது. அப்போ அந்த தண்ணீரில் வந்து நம்ம மருந்தை கொடுக்கும் பொழுது அந்த வீரியத்தை எப்படி தீர்மானிக்கிறது? எவ்வளோ தண்ணி வந்து அதில் இருக்குது, அந்த தண்ணியில் வந்து இந்த மருந்தை போட்டால் அதுக்கு எவ்வளோ வீரியம் இருக்கும்? அல்லது வந்து நம்ம உணவோடு கலந்து கொடுக்குறோன்னா அதை வந்து மீன் கண்டிப்பாக சாப்பிடுமா? அந்த எல்லா மீனும் சாப்பிட்டு அதற்கான தீர்வு கிடைக்குமா? இந்த மாதிரி காரணிகள்லாம் வந்து நம்மளை அந்த பொருளாதார செலவுகள் வந்து எந்த அளவுக்கு ஏற்படுத்தும்? அப்போ இந்த நோய்க்கான தீர்வை தேடி போகிறது வந்து என்ன முறை நமக்கு நல்ல முறை அப்படின்றத வந்து பார்க்கணும். இன்னொன்று, நம்ம மருந்துகளையும் உபயோகப்படுத்தினாலும் அந்த மருந்துடைய வீரியம் அந்த மீன் தாங்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கா? ஏன்னா சில சமயத்தில் வந்து மீன் குஞ்சுகளாக இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து வீரியமிக்க மருந்துகளை கொடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தமாக அந்த மீன்களையே அழிக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் வந்து அந்த மருந்துகள் இருக்கிறத பார்க்கலாம். அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி காரணிகள்லாம் அலசி ஆராய்ஞ்சு இந்த தீர்வு வந்து நமக்கு ஒரு லாபகரமான தீர்வாக அமையுமா, நம்ம என்ன பொருளை வந்து உபயோகப்படுத்தலாம் அப்படின்றது ஒரு தகுந்த மீன்வள நிபுணரின் ஆலோசனையோடு நம்ம வந்து குளங்களில் பயன்படுத்தினா தான் அந்த மீன் வளர்ப்பு வந்து ஒரு லாபகரமான மீன் வளர்ப்பாக இருக்கும். இல்லாமல் வந்து அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒரு மருந்தை வாங்கி போடுறோம், இல்லை ஏதோ ஒரு பொருளை வந்து போட்டு இதில் வந்து நம்ம ஒரு தீர்வை பெறலாம் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ஒரு சரியான தீர்வாக அமையாது. இன்னொன்று, நம்ம முன்னாடியே இப்போ சொன்ன மாதிரி இந்த 3 காரணிகள், அதாவது மீன் வளரக்கூடிய தண்ணீர், அதனுடைய குளத்தினுடைய அடிமட்ட மண், அதே மாதிரி அதுக்கு கொடுக்கக்கூடிய உணவு, இதெல்லாம் வந்து எப்போதுமே சுத்தமான ஒரு விஷயங்களை நம்ம பராமரிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ இதை வந்து மீன் வளர்ப்பு இல்லாமல் இறால் வளர்ப்புலாம் வந்து சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு, அதாவது 1% கூட நீர் பரிமாற்றமே இல்லாமல் முழுக்க அந்த வளர்ப்பு காலம் முழுவதும் இதை வந்து சுத்தமாக தூய்மையாக வச்சுக்கிறதுக்கு நம்ம வந்து ப்ரோபயோட்டிக்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிரில் வந்து தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட கால இடையில கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பட் மீன் வளர்ப்பில் வந்து அதற்கான பொருளாதார பயன் நமக்கு கிடைக்காது. அந்த மாதிரி பொருட்களை வந்து உபயோகப்படுத்தணும்னா அதற்கான செலவுகள் வந்து உள்ளீட்டு பொருட்கான செலவு கூடிக்கிட்டே போகும். அப்படின்றதுனால நம்ம வந்து கூடுமான வரையில் நம்ம இந்த உபயோகப்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களையுமே வந்து தூய்மையானதாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னாலே இந்த மாதிரி நோய்கள் வராமல் நமக்கு வந்து பெரிய பொருளாதார இழப்பு இல்லாமல் ஒரு நன்முறையில் லாபகரமான முறையில் வந்து மீனை வளர்த்து லாபம் அடையலாம். அதை தவிர்த்து நமக்கு வந்து இந்த மாதிரி பாதிப்பு எதுவும் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மீன்வள ஆராய்ச்சி நிலையங்களையோ அல்லது மீன்வள நிபுணரையோ அணுகுனீங்கன்னா அதற்கு சரியான தீர்வு அமைய முடியும். தானாகவே முன் வந்து இதற்கான காரணிகளை வந்து தீர்வாக விவசாயிகள் தேர்ந்தெடுக்கிறது அது சரியான ஒரு முறையாக அமையாது. ஆகவே சரியான தீர்வை மேற்கொண்டு மீன்கள் வந்து விவசாயிகள் வந்து லாபகரமான முறையில் மீன்களை வளர்த்து பயனடையலாம். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் வி செந்தில்குமார் அவர்களை 09444464404 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பின் வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். अपनी कहानी छोड़ जा, कुछ तो निशानी छोड़ जा, कौन அப்பா, ஐ புதுக்கொடை. அம்மம்மா இங்க பாரு பாரேன், அப்பா புதுக்கொடை வாங்கிட்டு வந்திருக்காரு. எவ்வளவு அழகா இருக்குல்ல. இனிமே நீ மழையில நனைய மாட்ட. இந்தா இதை பிடி. இது நம்ம வீட்டுக்கான கொடை, நம்ம விவசாயத்துக்கான கொடை, நம்ம எதிர்கால பாதுகாப்புக்கான கொடை. என்ன சொல்றீங்க? அட கடவுளே, இது பயிர் காப்பீடுமா. பயிருக்கு வறட்சி, வெள்ளம், புயல், பூச்சி அப்புறம் நோய் தாக்கிச்சேன்னா அரசோட இந்த திட்டத்துல பயிருக்கு நஷ்டஈடு கிடைக்கும். காப்பீட்டுக்கு எவ்வளவு செலவாச்சு? ரொம்ப கம்மி. பிரீமியம் கட்டுறதுல கவர்மெண்டே பண உதவி செய்யுது. தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டம், மாற்றி அமைக்கப்பட்ட வேளாண் காப்பீட்டு திட்டம், வானிலை அடிப்படையிலான பயிர் காப்பீட்டு திட்டம், தென்னை மற்றும் எண்ணெய் பனை காப்பீட்டு திட்டம் ஆகியன செயல்படுத்தப்படுகின்றன. பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு தங்கள் வட்டார விவசாய அலுவலர், வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் அல்லது அருகாமையில் உள்ள வணிக வங்கி கிளையினை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 1801801551 எண்ணிலும் www.farmer.gov.in இணையதளத்தையும் பாருங்கள். அட, இந்த கூட ரொம்ப நல்லா இருக்கே. பயிர் காப்பீட்டு திட்டத்தினால் பயனடையுங்கள், எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இனி வருவது வேளாண் சந்தை.
வேளாண் சந்தையில் திருநெல்வேலி மாவட்டம் கண்டியப்பேரி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 6 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 4 ரூபாய்க்கும், சொரக்காய் 1 கிலோ 8 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 88 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 10 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 90 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 8 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், வாழைக்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், தேங்காய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 12 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 28 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ 14 ரூபாய்க்கும், சக்கரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ 12 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 34 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், சௌசவ் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், கீரைகள் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 18 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 24 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 10 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 100 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 150 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 200 ரூபாய்க்கும், செண்டு மல்லி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 150 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 80 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வேளாண் வானிலையில் மேற்கு மண்டல மாவட்டங்களான கோவை, ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 76%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 6 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 15%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழை அளவு 1 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 474 கலோரி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 966 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 3ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட, நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன். ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கிருமி நாசினிய போடுறீங்க. அப்ப அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமி நாசினி விஷத்தன்மை கொண்டது. டப்பாவுல எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் பேரோமோன் ட்ராப், லைட் ட்ராப், உதவும் கிருமிகள், உயிரி கிருமி நாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமி நாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை, மாலை, கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டேன் ராணி. இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல?
திண்டுக்கல் மாவட்ட வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையானது உற்பத்தி செய்யப்பட்ட வேளாண் பொருட்களை நேரடியாக வேளாண்மையாளர்கள் நுகர்வோருக்கு அளித்திடவும் வேளாண் பொருட்களை ஏற்றுமதி செய்திடவும் பயன்படுகின்றது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திண்டுக்கல் மாவட்ட வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையின் செயல்பாடுகள் குறித்து விளக்குகிறார் திண்டுக்கல் மாவட்ட வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையின் துணை இயக்குனர் MSN செல்வராஜ் அவர்கள். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள வேளாண்மைத்துறை அறிவுரையின் பேரில் விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய வேளாண் விளைபொருட்களுக்கும் தோட்டக்கலைத்துறையின் அறிவுரையின்படி விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய காய்கறிகள் மற்றும் பழங்களுக்கும் நியாயமான விலையில் சந்தைப்படுத்தவும் அவர்களுக்கு உரிய ஆதாய விலை கிடைக்க செய்திடவும் திண்டுக்கல் மாவட்டத்தில் வேளாண்மை விற்பனை மற்றும் வணிகத்துறை செயலாற்றி வருகிறது. விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு நல்ல நியாயமான விலை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் 6 இடங்களில் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களுக்கு விவசாயிகளை விளைபொருட்களை கொண்டு வர செய்து அவற்றை வியாபாரிகளையும் வரச் செய்து ஏல முறையில் விற்பனை செய்வதன் மூலம் விவசாயிகளுக்கு நல்ல நியாயமான விலை கிடைக்க செய்து வருகிறோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளை ஒருங்கிணைத்து சுமார் 523 வேளாண் விளைபொருள் குழுக்கள் கடந்த 3 ஆண்டுகளில் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த வேளாண் விளைபொருள் குழுக்களை அமைப்பதன் மூலம் விவசாயிகள் தனித்தனியாக அவர்களை விளைபொருட்களை விற்பதனால் குறைந்த விலைக்கே விற்க முடிகிறது. அதே சமயத்தில் வேளாண் விளைபொருள் குழுக்கள் மூலமாக விவசாயிகளை ஒருங்கிணைத்து விற்பதன் மூலம் அவர்களுக்கு நல்ல விலை கிடைக்கிறது. மொத்த வியாபாரிகளும் கோழி தீவன நிறுவனங்களும் நேரடியாக இந்த குழுக்களின் மூலம் அதிக அளவில் விளைபொருட்களை பெறுவதால் விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்கிறது. இந்த விளைபொருள் குழுக்களை ஒருங்கிணைத்து இப்பொழுது திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆயக்குடி பழனி அருகே ஆயக்குடியில் கொய்யா மற்றும் பழங்கள் உற்பத்தியாளர் கம்பெனி லிமிடெட் உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் சுமார் 25 குழுக்களைச் சேர்ந்த 375 விவசாயிகள் உறுப்பினராக உள்ளார்கள். இந்த விவசாயிகளுக்கு நல்ல தரமான கொய்யா பழங்களை உற்பத்தி செய்வது எப்படி, அவற்றை பெரிய அளவில் அந்த கொய்யா பழங்களை உற்பத்தி செய்து நல்ல விலைக்கு விற்பது எப்படி போன்ற தொழில்நுட்பங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துடன் இணைந்து அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு தற்சமயம் அந்த விவசாயிகள் அவர்களுடைய கம்பெனியின் மூலமாக கொய்யா பழத்தை ஏற்றுமதி செய்யும் அளவிற்கு முன்னேறியுள்ளார்கள். அதேபோல் திண்டுக்கல் மாவட்டத்தில் சுமார் 45,000 ஹெக்டேர் பரப்பளவில் மக்காச்சோளம் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்த மக்காச்சோளத்திற்கு நல்ல விலை கிடைக்க செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் சுமார் 70 வேளாண் விளைபொருள் குழுக்களை ஒருங்கிணைத்து விவசாயிகளை மக்காச்சோளம் உற்பத்தியான கம்பெனி லிமிட்டடாக தற்சமயம் பதிவு செய்துள்ளோம். இதற்கு களஞ்சியம் தொழில்கள் லிமிடெட் என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனத்துடன் இணைந்து இந்த கம்பெனியை பதிவு செய்துள்ளோம். இதன் மூலம் விவசாயிகளுக்கு பழனி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் அமைக்கப்பட்டுள்ள மின்னணு ஏல முறையில் மக்காச்சோளத்தை விற்பனை செய்யும் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் நல்ல விலை கிடைக்க செய்ய உரிய ஏற்பாடு வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறை மூலம் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைப்பதற்காக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் திருச்சியில் அமைந்துள்ள வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறையின் சந்தை மேம்பாட்டு நுண்ணறிவு மையம் மற்றும் வணிக மேம்பாட்டு மையத்தின் உதவியுடன் தமிழ்நாடு மற்றும் இந்திய அளவில் உள்ள பல்வேறு சந்தைகளின் விளைபொருட்களின் விலை நிலவரங்களை 50 ஆண்டு விலை நிலவரங்களை சேகரித்து வேளாண் விளைபொருள் விலை முன்னறிப்புகளை விவசாயிகளுக்கு அவருடைய அலைபேசிக்கே அனுப்பி வருகிறோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் சுமார் 70,000 விவசாயிகளுக்கு இதன் மூலம் அலைபேசியின் மூலம் அவருடைய விளைபொருளுக்கு உரிய விலைகள் முன்னறிவிப்பு செய்யப்படுகிறது. இந்த முன்னறிவிப்பினை அந்த விவசாயிகள் அடிப்படையாக கொண்டு அவர்களுடைய விவசாயத்தை செய்து வருகின்றனர். மேலும் தாங்கள் விளைவிக்கக்கூடிய விளைபொருளுக்கு என்ன விலை சந்தையில் நிலவரம் உள்ளது என்பதனை தெரிந்து அதற்கேற்ப எங்கு கொண்டு சென்றால் நல்ல விலை கிடைக்கும் என்பதை அறிந்து அந்த சந்தைக்கு கொண்டு சென்று நல்ல விலை பெற்று பயனடைந்து வருகிறார்கள். மேலும் வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறையின் மூலம் நீர்வள நிலவள திட்டத்தின் கீழ் திண்டுக்கல் மாவட்டத்தில் சுமார் 17 கிராமங்களில் உலர்களங்கள் கட்டப்பட்டுள்ளன. பழனி அருகே காவலப்பட்டியிலும் ஆயக்குடியிலும் கிராமத்திலேயே சேமிப்பு கிடங்கள் கட்டப்பட்டு அந்த கட்டிடங்கள் விவசாய குழுக்களிடம் ஒப்படைக்கப்பட்டு அந்த குழுக்களை அவற்றை பயன்படுத்தி பராமரித்து வருகின்றனர். இத்தகைய திட்டங்களை வேளாண்மை விற்பனை மற்றும் வணிகத்துறை செயல்படுத்தி வருவதால் விவசாயிகளிடையே பெரும் வரவேற்பு பெற்றுள்ளது. மேலும் தற்பொழுது காய்கறிகள் மற்றும் பழங்கள் சேகரிப்பு மற்றும் சேகரிப்பு மையங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் அச்சு மற்றும் ஆர முறையில் ஒட்டஞ்சத்திரத்தை அச்சாகவும் பழனி, வத்தலக்குண்டு, திண்டுக்கல்,
நத்தம் ஆகிய இடங்களை ஆரமாகவும் கொண்டு 5 மையங்கள் கட்டப்பட்டுள்ளன. இந்த 5 மையங்களையும் ஒட்டஞ்சத்திரத்துடன் இணைத்து அவர்கள் விளைவிக்கக்கூடிய விவசாயிகள் விளைவிக்கக்கூடிய காய்கறிகள் மற்றும் பழங்களை வாகன வசதியும் இந்த சேகரிப்பு மையங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. வாகனத்தின் மூலம் அந்த காய்கறி பழங்களை ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டுக்கு கொண்டு சென்று நல்ல விலைக்கு அந்த விவசாயிகள் குழுக்களாக விற்பனை செய்து நல்ல பலனடையும் வகையில் இத்திட்டம் தற்பொழுது துவக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கக்கூடிய விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைத்து அவர்களுடைய வருமானம் பெருகும் என்ற நோக்கத்தில் இத்தகைய திட்டங்கள் வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறை மூலமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை அனைத்து விவசாயிகளும் பங்கேற்று திட்டத்தில் பங்கேற்று பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற MSN செல்வராஜ் அவர்களை 09442561821 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. மூன்று 9/2015 வியாழக்கிழமை பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. வறட்சிக்கு ஏற்ற மாற்று விவசாயம் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் பாலகனுது கிராம வேளாண்மையாளர் என் மணிவேல் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கால்நடை பராமரிப்பில் திண்டுக்கல் மாவட்ட வேளாண் அறிவியல் மையம் ஆற்றும் பணிகள் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் காந்திகிராம் கிராமிய பல்கலைக்கழக கால்நடை பராமரிப்பு திட்ட உதவியாளர் ஆர் மாரியம்மாள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.